أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நம்ம சுவனத்தில் இளைப்பாறுவோம் அப்படிங்கிற தலைப்பில் தினம் ஒரு திக்ரை கற்றுக்கிட்டு வரோம். இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இல்லை. ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து உங்களை சுற்றி இருக்க சூழலை கவனித்து பாருங்களேன். மரமாக இருக்கட்டும், ஒரு சின்ன விதையிலிருந்து வரக்கூடிய செடியாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், காற்றில் அசைகிற இலைகளாக இருக்கட்டும், கடல் அலைகளாக இருக்கட்டும், பறவைகள் பறக்கிற விதமாக இருக்கட்டும், சூரியன் உதிக்கிறது, சந்திரன் வர்றது, நட்சத்திரங்கள் மின்னுறது எல்லாமே அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இல்லை. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இதுதான் நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும், இந்த நொடியில் இது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கும் போதே தன்னுடைய ஏட்டில் லவ்ஹுல் மௌஃபூலில் எழுதி வச்சிட்டான். இப்போ இறைவனுடைய நாட்டமின்றி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கிறதில்ல. மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதாக இருந்தால் கூட அது ரப்புடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய ஞானத்துக்கு உட்படாமல் விழுகிறது இல்லை. அல்லாவுக்கு அல் ஜப்பார்னு ஒரு பெயர் இருக்குது. அனைத்தையும் அடக்கி ஆள்பவன். வானம், பூமி, நட்சத்திரங்கள், கோள்கள், கடலில் உள்ள விலங்குகள், காடுகளில் உள்ளவை, கண்ணுக்கு தெரிந்த உயிரினம், கண்ணுக்கு தெரியாத உயிரினம்னு எல்லாத்தையும் அடக்கி ஆள்பவன் நம்மளுடைய ரப். இப்படிப்பட்ட ரப்புடைய அடிமைகளாக நம்ம இருக்கோமே, இந்த ரப்பை நம்ம வணங்கணும்னு நினைக்கிறோமே, இந்த ரப்பை நம்ம நினைவு கூறணும்னு நினைக்கிறோமே, அந்த நினைவை மட்டும் நம்ம அவனுடைய அனுமதி இல்லாமல் செஞ்சிட முடியுமா? நம்ம சுவனத்துக்கு போகிறதா இருந்தாலும், இறைவனை நெருங்கிறதா இருந்தாலும், இறைவனை வழிபடுறதா இருந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடந்துட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 23 ஆண்டு கால அழைப்பு பணியில் எத்தனையோ சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தின் பால் அழைத்து முயற்சித்தாங்க. தன்னுடைய சிறிய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கலை அப்படிங்கிற போது அதுக்காக வருந்தி கண்ணீர் சிந்தி அழுதாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த கவலை அவங்கள ரொம்ப பலகீனமாக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு வசனம் இறக்குறான், நபியே, நீங்கள் நினைப்பவரை எல்லாம் நீங்கள் நேர்வழிப்படுத்திட முடியாது அப்படின்னு. அப்போது நேர்வழி அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு அன்பளிப்பு. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நேர்வழியை காட்டுறான். இன்னும் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்கள மட்டும்தான் நன்மைகளை செய்ய வைப்பான். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல்களால் நம்ம நன்மை செய்கிறோம், நம்ம நினைக்கிறதால நம்ம இந்த நன்மை செய்கிறோம், நம்மளுடைய உடலை பயன்படுத்தி இந்த நன்மை செய்கிறோம், நம்மளுடைய பொருளாதாரத்தை செலவிட்டு நம்ம ஒரு நன்மை செய்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் செய்கிறதில்ல. எதுவுமே அல்லாஹுடைய கட்டுப்பாட்டை மீறி இங்கே நடக்கிறதில்ல. நான் தொழுகிற தொழுகையாக இருக்கட்டும், நான் செய்கிற திக்ராக இருக்கட்டும், நான் செய்கிற தர்மமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதியோடு தான் இங்கே நடக்குது. யோசித்து பாருங்களேன், நம்ம ஒரு நன்மையை செய்யணும்னு எவ்வளவு நாள் முயற்சி செஞ்சாலும் அந்த நன்மையை நம்மளால் செய்ய முடியுதா? உதாரணத்துக்கு ஒரு இரவு தொழுகை, ஒரு தஹஜ்ஜத்தை நம்ம தொடர்ந்து தொழுகணும்னு நினச்சாலும் நம்மளால் அது இறைவனுடைய அனுமதி இல்லாமல் தொழுதிட முடியுமா? நிறைய திட்டமிடுதல்களோடு இன்றைக்கி இரவில் நம்ம படுப்போம், ஆனால் நாளைக்கு காலையில் நம்ம நினச்ச மாதிரி அந்த செயல்களை செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயம். அப்போது இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுல நிறைய திக்ருகளை கற்றுக்கிறோமே, நிறைய திக்ருகளுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமே, இதை மட்டும் நம்ம அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் செஞ்சு முடிச்சிட முடியுமா? இறைவன் நம்ம மேலே கருணை காட்டாமல் அவனை நினைவு கூறக்கூடிய மக்களாக நம்ம மாற முடியுமா? அவனை நினைவு கூறக்கூடிய நாவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? சிந்திச்சு பாருங்களேன், நம்ம எத்தனை திக்ர் கற்றுக்கிட்டோம், இதில் எதை நம்ம தொடர்ச்சியாக ஓதிட்டுருக்கோம், எதனுடைய அர்த்தம் புரிஞ்சு நம்ம ஓதுகிறோம்? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு மனிதன் உயிருள்ளவனுக்கு சமம், அவனை நினைவு கூறாத ஒரு மனிதன் மரணித்தவனுக்கு சமம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்களே. இந்த நபி மொழியை கேட்ட பின்பும் நம்ம அல்லாஹ்வை எத்தனை முறை நினைவு கூறுறோம்? இல்லை நம்ம நினைவு கூறணும்னு நிறைய மனசில் திட்டமிடுதல்கள் இருந்தாலும் அதை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியுதா? இப்போ இந்த உலகத்தில் எல்லாமே அல்லாஹுடைய அனுமதியோடு, அல்லாஹுடைய விருப்பத்தோடு, அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே நடக்குது அப்படிங்கிறப்போ அவனை வழிபடுவது மட்டும் அவனுடைய கட்டுப்பாட்டை மீறின விஷயமா எப்படி இருக்க முடியும்? இப்போ அல்லாஹுவை நம்ம நினைவு கூறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா முதல்ல அதுக்கு அவனுடைய உதவி நம்மளுக்கு தேவை. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம எந்த ஒரு திக்ரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா,
யா அல்லாஹ் உன்னை நினைவு கூர்றதுக்கு எனக்கு உதவி செய் அப்படின்ற வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பயணத்தில் இருந்தேன். அப்போ ரசூல்லா என்ன முஆதே அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னை ரொம்ப பரிவாக முஆதே அப்படின்னு கூப்பிட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொல்லும்போது ரசூல்லா எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாருங்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை இறுக்கமாக ரசூல்லா பிடிச்சிட்டாங்களாம். இறுக்கமாக பிடிச்சிட்டு ரசூல்லா சொல்கிறாங்களாம், முஆதே, அல்லாஹ்வுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன். நான் அல்லாஹ்வுக்காக உன்னை நேசிக்கிறதால நான் உனக்கு இந்த ஒரு உபதேசத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீ கண்டிப்பாக சொல்லு, இது சொல்லாமல் நீ விட்டுறாத அப்படின்னு ஒரு உபதேசமாக இதை சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னா, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக்க. இறைவா, உன்னை நினைவு கூறவும் உனக்கு நன்றி கூறவும் உனக்கு அழகிய முறையில் வணக்கம் புரியவும் எனக்கு உதவி செய்வாயாக. அப்போது அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறணும்னு நினைக்கிறோம். நம்மளுடைய நாவுகளை இறை நினைவால் நினைக்கணும்னு நினைக்கிறோம். நாளைக்கு மறுமையில் இறைவன் முன்னாடி போய் நிற்கும்போது அல்லாஹ் என்னை எத்தனையோ பெயர்களை சொல்லி அடையாளப்படுத்தலாம். ஒரு நோன்பாளி, ஒரு சதக்கா செய்யக்கூடியவர், ஒரு ஷஹீத் அப்படின்னு நிறைய விதங்களில் நம்மளை அடையாளப்படுத்தலாம். ஆனால் என்னை அல்லாஹ் ஒரு தாக்கிராத்தா, ஒரு தாக்கிரின், ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு அடியானா என்னை அடையாளப்படுத்தணும்னு நம்ம விரும்புகிறோம் தானே. அப்படி விரும்புகிற நம்ம, அல்லாஹ்வை நினைவு கூறணும்னு நினைக்கிற நம்ம, அதுக்கான உதவியையும் நம்ம ரப்புக்கிட்ட தானே தேடணும். எவ்வளோ திக்ருகளை நான் கற்றுக்கிட்டாலும், எவ்வளோ அதனுடைய முக்கியத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் என்னால் திக்ர் செய்ய முடியலை, எனக்கு அதுக்கான நேரம் எனக்கு தோதுவாக இல்லை, என்னால் அதை செயல்படுத்த முடியலைன்னு நினச்சோம் அப்படின்னா இந்த துவாவை அல்லாஹ் கிட்ட அதிகமாக கேட்கணும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை நினைவு கூர்றதுக்கு எனக்கு உதவி செய். வ ஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய். வ ஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னை வணங்குவதற்கு எனக்கு உதவி செய். இப்போது இறைவனுடைய உதவி இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு காரியத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியாது. நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பணிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் சமூகத்துக்கு செய்ய போகிற பெரிய பெரிய பணிகளாக இருந்தாலும் சரி, இது எதுலேயும் இறைவனுடைய உதவி இல்லை அப்படின்னா அந்த செயல் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இம்மையிலையும் மறுமையிலையும் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமையாது. அந்த வகையில் இறைவனை நினைவு கூற நிறைய வார்த்தைகளை கற்றுக்கிட்டு இருக்க நம்ம, அந்த நினைவு கூறுதலை எனக்கு நிலைநிறுத்தி கொடு ரப்பே அப்படின்னு சொல்லி அவனிடமே உதவி கேட்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை மட்டும் பிடிச்சு அன்பாக இந்த ஒரு உபதேசத்தை செய்யலை. தன்னுடைய உம்மத்து ஒவ்வொருத்தருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்தை கடத்துகிறாங்க. ரசூலுல்லாஹ் நம்மளுடைய கரங்களை பிடிச்சும் தான் இந்த உபதேசத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக்க. இறைவா, உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை வழிபடுவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை அதிகம் ஓதக்கூடிய மனிதர்களாக இருந்து அல்லாஹுடைய உதவியை பெற்று நாளைக்கு மறுமையில் இறைவன் முன்னாடி என்னை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்த அடியார்கள் இவர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை பெறக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.